ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சா வீடு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு vlog மாதிரி பார்ப்போம். அதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி சாட்டர்டே என் ஹஸ்பண்டுக்கு லன்ச்சு செஞ்சுக்கிட்டே நான் கொஞ்சம் ஒரு சில விஷயம்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் கானா எப்படி போனீங்க அப்படின்றது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு அதை எப்படி பண்ணேன், எப்படி இது பண்ணோம் அப்படின்றத சொல்லிடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் லன்ச்சு நான் ஒரு சமைச்சிக்கிட்டே நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். எப்படி நாங்கள் வந்தோம் அப்படின்னா நாங்கள் இந்தியாவில் எங்கள் ஊர் உங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே லைவில் சொல்லியிருக்கேன். காரைக்குடி அங்கே நாங்கள் அங்கே இருந்தோம். இருக்கையில் என் பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு 1 வயசு. என் பொண்ணுக்கு என் ஹஸ்பண்ட் என் பொண்ணுக்கு 1 வயசு பர்த்டே முடிஞ்சு தான் இங்கே கானா வந்தாங்க. இப்போ என் பொண்ணுக்கு கரண்ட்டில் 13 இயர்ஸ் ஆகுது. 12 இயர்ஸ் ஓல்டு. அவள் இப்போ அவங்க 12 இயர்ஸ் ஆயிடுச்சு இங்கே கானாவுக்கு. அவங்க ஃபஸ்ட்டு 3 வருஷம் திருப்பி 3 வருஷம் கான்ட்ராக்டில் தான் இங்கே வந்தாங்க. கானாவுக்கு ஒரு மேனேஜிங் போஸ்டிங் தான் வந்தாங்க. அவங்க எம்பிஏ படிச்சிருக்காங்க. நல்லா மேனேஜிங் போஸ்டிங் வந்தனால இங்கே நல்லா அவங்களுக்கு நல்லா டெவலப் ஆயிடுச்சு. இந்த ஊரும் அவங்களுக்கு நல்லா செட் ஆகிடுச்சு. செட் ஆகும் எங்களுக்கு 3 வருஷம் சென்று திரும்பி கான்ட்ராக்ட் பேஸில் திருப்பி முடிச்சுட்டு வரையில் எங்களை கூப்பிட்டாங்க. நம்ம ஃபேமிலியோடு அங்கே போய் செட்டில் ஆயிடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனால் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு இந்தியாவில் இருந்தே பழகிடுச்சு. சொந்த ஊரை விட்டு வர்றதுன்றது யாருக்குமே பிடிக்காது. அப்படி தான் எனக்கும் இருந்துச்சு. அதே மாதிரி பாப்பாவும் ரொம்ப சின்ன குழந்தை. என் பொண்ணு அதனால் அவளை வளர்க்கணும். இங்கே ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிலாம் எப்படி இருக்குது என்னன்னு தெரியலை அப்படின்னே நான் பயந்துட்டு இருந்தேன். அதே மாதிரி இங்கே உள்ள ஃபுட்டுலாம் நம்மளுக்கு செட் ஆகுமா? ஏன்னா பொண்ணுக்கும் நம்ம அங்கே உள்ள ஃபுட்டே கொடுத்துட்டோம். திடீர்னு ஒரு ஃபுட்டை மாற்றுறோம் அப்படின்னா அது ஏதாவது வயிறுக்கு ஏதாவது ஒத்துக்காமல் போகுமா அப்படின்ற மாதிரியே நான் பயந்துகிட்டே இருந்தேன். அப்படி பயந்துகிட்டே இருந்தனால தான் நான் ஒரு டைம் இவங்க லீவுக்கு வருவாங்க. 3 இயர்ஸ் ஒன்ஸ் லீவுக்கு வருவாங்க. 3 மாதம் லீவில் இருப்பாங்க. இருந்துட்டு திருப்பி ஊருக்கு வந்துடுவாங்க. வர்ற ஓட்டம்லாம் கூப்பிடுவாங்க. நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே தட்டி கழிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு 5 இயர்ஸுக்கு அப்புறம் பையன் பிறந்துட்டேன். பையன் பிறக்கவும் அவனையும் பையன் பிறக்கையிலலாம் இவங்க இல்லை இங்கே ஊரில் தான் இருந்தாங்க. நான் கன்சீவ் ஆனதுலேருந்து குழந்தை பிறந்தது வரைக்கும் நான் தனியாக தான் இருந்தேன். அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல் செக்கப் போனா கூட நான் மட்டும்தான் போவேன். ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு நான் மட்டும்தான் போய் ஹாஸ்பிட்டல் செக்கப் எல்லாமே போனேன். 9 மந்தில் தான் என்னுடைய நாத்தனார் வந்தாங்க. குழந்தை பிறக்க ஒரு 1 வீக் இருக்கையில் தான் எங்கள் நாத்தனார் வந்தாங்க. அது வரைக்கும் நான் தனியாக தான் இருந்தேன். எங்கள் அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாருடைய சப்போர்ட்டும் இருந்துச்சு. எனக்கு அவங்க எந்த இதுவும் அவங்கள்ட்ட எந்த இதுவும் இல்லை. எல்லாருடைய சப்போர்ட்டும் இருந்துச்சு. அதே மாதிரி நாங்கள் லவ் மேரேஜ் தான் ஒரே கேஸ்ட்டு தான். நாங்கள் 2 பேரும் நாங்கள் லவ் மேரேஜ் தான். அதனால் எப்படி இருந்துச்சுன்னா அப்புறம் 3 இயர்ஸ் சென்று கூப்பிடையில் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு 1 வருஷமும் இப்படியே தட்டி கழிச்சிட்டே இருந்து அதுவும் அப்படியே தட்டி கழிச்சிட்டே இருந்து திரும்பி பார்க்கையில் 12 இயர்ஸ் ஓடிடுச்சு. அப்புறம் என் பொண்ணுக்கு 12 வயசு ஆயிடுச்சு. என் பையனுக்கு 2 வயசு ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் பார்த்தேன் இவங்க அப்பா என் ஹஸ்பண்ட் ஊருக்கு வரையில் பசங்களுக்கும் இவருக்கும் அது ஒரு டச் இல்லாமல் போணுச்சு. அதை நான் கவனித்து பார்த்தேன். ஏன்னா அப்பா வர்றாங்க, ஒரு கெஸ்ட்டு மாதிரி வர்றாங்க, வீட்டுக்கு விருந்தாடி மாதிரி வர்றாங்க, 3 மாதத்தில் இருப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியே பிள்ளைங்களுக்கு மைண்டு ஒரு செட்டாகவே ஆயிடுச்சு அவங்களுக்கு. இதை நான் ஒரு 2-3 விஷயத்தில் நான் அதை கவனித்து பார்த்தேன். பசங்களோட நடவடிக்கையை நான் கவனித்து பார்த்தேன். இப்படி இருந்தால் அப்பா பசங்களுக்குள்ள ஒரு பாண்டிங்கே இல்லாமல் போயிடும், ஒரு டச்சே இல்லாமல் போயிடும். அப்பா தான் எல்லாமே செய்கிறாங்க, ஆனால் அம்மா தான் எல்லாமே செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மைண்டு செட் ஆகிருச்சு. அப்பா கிட்ட ஒரு டச்சே இல்லாத மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸில் எனக்கு இருந்தாங்க. இந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கும் ஒரு ஸ்டேஜில் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அதை என்கிட்ட சொல்ல முடியாமல் அவங்க இருந்தாங்க. அதை நான் ஒரு ஸ்டேஜில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, ஓகே, இனிமேலும் நம்ம எப்படி இந்த அளவுக்கு பசங்க ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்னு நான் தெரிஞ்ச உடனே சரி, ஓகே, நானும் வர்றேன் கானாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வட்டம் நாங்கள் திடீர்னு முடிவு பண்ணணும். அதாவது ரொம்ப நாள் பிளான்னா இல்லை, திடீர்னு முடிவு பண்ணி நாங்கள் கிளம்பி இங்கே ஃபேமிலியோடு நாங்கள் இங்கே வந்தோம். அப்புறம் பசங்க படிப்பெல்லாம் யோசிக்கையில் சரி, ஓகே, இங்கேயும் நம்ம சேர்த்துக்குவோம், பண்ணிக்கிடுவோம். அவங்களும் இந்தியாவிலே இருந்துட்டு நம்ம அதை ஒரு புது மனுஷங்களை பார்ப்போம், புது லாங்குவேஜெலாம் நம்ம கற்றுக்குருவோம். அவங்களுக்கும் ஒரு 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 நல்லது கெட்டது எந்த இடத்துல நம்ம இப்படி பசங்களுக்கு ஒரு லாங்குவேஜ், ஒரு புது இடம் இந்த மாதிரி காமிச்சோம் அப்படின்னா அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் அவங்களுக்கு ஒரு பயம், ஒரு ஃபியர்னஸ் அவங்களுக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி நாங்கள் யோசித்தோம்.
யோசிச்சு பேசையில் தான் வந்து சரி ஓகே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணணும். ஆனால் எனக்கு வந்து ஊருக்கு வர்ற வரைக்கும் வந்து இங்கே கானாக்கு வர்றதுக்கு வந்து ஒரு இஷ்டமே இல்லை. இருந்தாலும் வந்து இவர் ஹஸ்பண்டை நினச்சி தான் வந்து நாங்கள் வந்து வந்தது. அவர் 12 இயர்ஸாக வந்து தனியாகவே இருந்துட்டார். பசங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இல்லாமல் போயிருச்சு. அதே மாதிரி எனக்கும் அவருக்கும் உள்ள ஒரு பாண்டிங் கூட ரொம்ப கம்மியாயிருச்சு வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே இதுக்கு மேலே வந்து நம்ம இருந்தோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய லைஃப் வந்து நம்ம வாழாமே வந்து போயிடுவோம் அப்படின்றனால தான் வந்து சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பி வந்தோம். ஆனால் நிறைய பேர் வந்து என்னுடைய கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க, இங்கே கானாவில் வந்து எப்படி எல்லா விலைவாசியும் எப்படி இருக்குது, கானா லைஃப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு இங்கே கானா லைஃப் ஸ்டைல் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது என்ன ஏதுன்றது அப்படி உங்களுக்கு எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். பசங்க எப்படி நாங்கள் ஸ்கூல் சேர்த்தோம், அங்கே எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு, இதையும் நம்ம இந்தியாவுக்கும் கம்பேர் பண்ணையில் எவ்வளோ வருது, எல்லா இதுவுமே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வந்து சொல்கிறேன். மற்றபடி கானாவை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியணும் அப்படின்னாலும் எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன். இப்படி தான் நாங்கள் வந்து வந்தோம். ஆனால் எனக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் இந்தியா தான் வந்து சொர்க்கங்க. இங்கே வந்து எல்லாமே கிடைக்கிது. ஆனால் நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி, நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி, நம்ம ஃபேமிலி சொந்த பந்தத்தோடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இங்கே வந்து இல்லை. நம்ம வந்துட்டோம், ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், ஒரு இடத்துக்கு வந்து வேலை பார்க்குறதுக்கு வந்திருக்கோம், ஃபேமிலியோடு இருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தி வந்து இருக்குது இங்கே வந்து, அவ்வளோதான்ற பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரீடம்மு அது வந்து இங்கே வந்து இல்லை எங்களுக்கு, என்னையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொல்கிறேன். மற்றபடி எல்லாமே ஓகே தான். ஏன்னா நான் வீட்டிலே நான் சமைக்கிறனால வந்து ஃபுட்டுலாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோஸ்ட்லி நான் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்துட்டேன் கொஞ்சம் ஜாமாங்க, அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து ஃபுட்டு வந்து மோஸ்ட்லி ஒரு 80% வந்து இங்கே வந்து கிடைக்கிது. அதனால் இருக்கிறத வச்சு நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். அதை எப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் நான் வந்து சொல்கிறேன். அப்புறம் வந்து என்னுடைய வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து கிச்சா வீடு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் லன்ச்சும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன்.